அனைவருக்கும் இனிய வணக்கம் மக்களே. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல டிஎன்எஸ்டிசி டிசிசி டிரைவர் கம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லோருக்குமே அனுப்பி வைக்கப்பட்டு விட்டதா? எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்ற அனைவருமே பணிக்கு வந்துட்டாங்களா? இதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோல ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக அப்டேட் பண்ண போறேன். ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாம் கட்ட பணி ஆணைகள் போக்குவரத்து கழகத்துல மீதி இருக்கிற 800 நபர்களுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி 2500 நபர்கள் போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணிட்டாங்க. செய்முறை தேர்வு முடித்த செலக்டட் கேண்டிடேட் மற்றும் அவர்கள்ல யாரெல்லாம் மெரிட் வந்தாங்களோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் ட்ரைனிங் 28,000 ரூபாய் கட்டிட்டு ட்ரைனிங்ல இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல பணியில் சேர்ந்த ஓட்டுநர் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக கூறி கொண்டுக்கிறோம். ஸோ போக்குவரத்து கழகத்துல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராதவங்க என்னென்ன விதிமுறைகளை செய்யணும்? ஸோ டிஎன்எஸ்டிசியில அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலையா? ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய வீடு தேடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வீட்டுக்கு வந்துருங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு தபால் மூலமாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்ப போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்க 800 பீப்புள்ஸ். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டே சொல்றாங்க, என்னுடைய மார்க் எல்லாமே அதிகமா இருக்கு, என்னை விட கம்மியான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க, நான் அவங்கள விட நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், சான்றிதழ் சரிபார்ப்பு பிராக்டிக்கல் எக்ஸாம்ல நான் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்ட்டு ஒரு கேள்வி மேல கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இப்படி இருக்கிற நண்பராக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். போக்குவரத்து கழகத்துல மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், மேலும் சான்றிதழ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டிடி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் மீதி இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே பணிக்கு சேர முடியுங்க. ஸோ இதுதான் தற்சமயம் இந்த போக்குவரத்து கழகத்துல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராதவர்கள் இதை பண்ணணும். அரசு போக்குவரத்து கழக டிரைவர் கண்டக்டரை இதர பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. மதுரை ஹைகோர்ட் ஒரு கண்டிப்பு பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் மதுரை தொழிற்சங்க செயலாளர் கனகசுந்தர் மதுரை ஹைகோர்ட்ல 2019 தாக்கல் செய்த பொதுநலப் மனுவில் கூறியிருப்பதாவது: மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் அப்போதைய ஆளுங்கட்சி அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த சில டிரைவர் கண்டக்டர்கள் இதர பணியில் எந்த எந்த பெயரில் எந்த வேலையும் செய்வதில்லை, ஆனால் வேலை செய்வதாக வருகை பதிவு கால்குலேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவர்கள் அனைவரும் சேர்த்து சம்பளம் படிகள் மாதம் 60 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. இது கடும் நிதி நெருக்கடியில் உள்ள போக்குவரத்து கழகத்திற்கு மேலும் இழப்பை ஏற்படுத்தும். இதர பணிகள் என்ற பெயரில் ஆளுங்கட்சியை சேர்ந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு வழங்கப்படும் சலுகையை நிறுத்தி வைக்க வேண்டும். அதில் கூறினார். இந்த வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை முடிஞ்சு இருதரப்பு வாதங்களும் கேட்ட பின்னர் நீதிபதிகள் இதற்கு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழக டிரைவர் கண்டக்டர்களை வேறு எந்த பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது. உடல் நலம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகவே அவர்களுக்கு மாற்று பணியில் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர அவங்கள வேறு எந்த பணியிலுமே ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த 2026 இன்னும் ஒரு சில தினங்கள்ல 2026 நோட்டிபிகேஷன் போக்குவரத்து கழகத்துல வர இருக்கு. ஸோ நீங்க இதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுங்க. உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.